சசிகலா மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விஜய் கூட கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது பாஜக தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுப்பின செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 10 நாட்கள் கெடு விதித்தாரு. ஆனா அந்த கெடுவை கண்டுக்கிறாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, அதிமுகவோட அமைப்பு செயலாளர் பொறுப்புல இருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி அதிரடியா உத்தரவிட்டாரு. இது அதிமுகவுல செங்கோட்டையன் ஆதரவு தரப்பு மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா செங்கோட்டையன் மேலாம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டாரு. ஏன்னா செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அரசு வருஷமா பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா அது பெருசா கண்டுக்கிறாத எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மேல அந்த அளவுக்கு சீக்கிரம் இது பண்ண நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் கூட. ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கி என்ன பண்ணாருன்னா, எனக்கு எதிராக யாரு குரல் கொடுத்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து என்ன பண்ணாரா, செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு போயிட்டு ராமர் கோயில தரிசனம் பண்ண போறேன், மனசு நிம்மதிக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவரு திடீர்னு டெல்லி போயிட்டு என்ன பண்ணாரு, அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அமித்ஷாவை சந்தித்து அவர் பேசின விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது அமித்ஷா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைத்தால் மட்டும் நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியும். அதிமுகவை ஒன்றிணைக்காம எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காது. இது கடந்த தேர்தல்கள பல தேர்தல்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். அதிமுக தனித்து நின்ற போதும் சரி, பாஜக கூட ஏற்கனவே கூட்டணி வைத்த போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தோல்விகளை தான் சந்திச்சுட்டு இருக்குது. இதே தோல்வியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கணும் அப்படின்னா இந்த அதிமுக ஒன்றிணையாம இருந்தா பரவாயில்ல. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா வெற்றி பெறணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதிமுகவை ஒன்றிணைக்காம இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் ரொம்ப தெளிவா அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. அமித்ஷாவும் அது சரிதான், நாங்க ஏற்கனவே ஒரு சர்வே எடுத்திருக்கோம், அதிமுகவுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு நபருக்குமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது. அப்ப அவங்களை எல்லாரையும் வெளியே அனுப்புறது அதிமுக வாக்குகளை தவற விட்டதுக்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமா பேசணும் போது அவர் பிடி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல என்னன்னா சசிகலாவை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தொடர்பா சசிகலா கிட்ட பேசணும் போது அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடந்ததுக்கு அப்படின்னா, சசிகலா கிட்ட பாஜக தரப்பு பேசுற போது என்ன சொல்லியிருக்காங்க சசிகலா அப்படின்னா, அதிமுகவுல நான் மறுபடியும் இணையறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஏன்னா நான் அதுதான் காத்திருந்தேன். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான ஒரு பதவியை கொடுக்கணும் எனக்கு அதிமுகவுல. மற்றபடி ஓபிஎஸ் டிடி தினகரன் சேர்க்கிறீங்க சேர்க்கலங்கிறத வேற விஷயம். என்னைய அதிமுகவுல மீண்டும் நான் சேரணும் அப்படின்னா எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான ஒரு பதவியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நாம பிரிந்து போன நிர்வாகிகள் எல்லாரையும் மீண்டும் ஒன்றிணைக்கான வேலையை நான் செய்ய முடியும். எனக்கு எந்த பதவியுமே கொடுக்காம ஒரு டம்மியா உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு. அப்ப அதிமுக ஒன்றிணைந்தாலும் ஒரு பயன் இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சசிகலா சொல்லியிருக்காங்க. இதை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பாஜக தரப்புக்கு கொண்டு போனும் போது பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொன்னேன், அவங்க உள்ள வந்தாங்கன்னா என் பொதுச் செயலாளர் பதவிக்கு தான் அவங்க வேட்டு வைப்பாங்க, அதனாலதான் இவங்களெல்லாம் நான் கட்சிகளை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எகிரி இருக்காரு. அதனால இப்ப பாஜக என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, சசிகலா தரப்புகிட்ட போயிட்டு பேசணும் போது இல்ல எனக்கு ஒரு நிகரான ஒரு பதவி கொடுத்தாதான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அதை தொடர்ந்துதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சசிகலா தரப்புக்கு இந்த வருமான வரித்துறை ரைடு, சிபிஐ ரைடெல்லாம் அண்மையில நடந்திருக்குது. இந்த ரைடு மூலமா தான் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் காஞ்சிபுரத்துல சசிகலா தரப்பினர் ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கியிருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க ரொக்க பணத்தை பயன்படுத்தி தான் அந்த சர்க்கரை ஆலையை வாங்கியிருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் இந்த சர்க்கரை ஆலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு தான் பாஜக தரப்பு மறுபடியும் சசிகலா தரப்புகிட்ட பேசியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எந்த வித நிபந்தனையும் இல்லாம அதிமுகவுல இணைந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா நீங்க மீண்டும் சிறைக்கு போற ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கான ஆதாரங்களை எல்லாமே நாங்க திரட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சசிகலா மிரண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
எனக்கு எந்த பதவியும் இல்லை, வேணாம், நான் வந்து சாதாரண ஒரு நிர்வாகியா, ஒரு சாதாரண ஒரு தொண்டரா அதிமுகவுல சேர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்டு அதுக்கு ஒப்புதல் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாலும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து மீண்டும் வந்து கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, அவர் அதிமுக தலைமை அலுவலகம் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி, அதையே வந்து உள்ள புகுந்து அடிச்சிருக்காரு. அப்படி ஒரு நபரை வந்து தொண்டர்கள் யாருமே ஏற்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால அவரை வந்து நாங்க கட்சிக்குள்ள மீண்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டிடிவி தினகரனையும் சேர்க்க முடியாது, ஏன்னா அவரு தனியா கட்சி தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை ஏன் மறுபடியும் வந்து அதிமுகவுல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா பாஜக தரப்புக்கு சரி அப்படின்னு பட்டிருக்கு. அதனால வந்து சசிகலாவை மட்டும் சேர்க்கறதுக்கான வேலைகளை தொடங்குங்க, அதுக்கான நடவடிக்கையை பார்க்கலாம். தேர்தல் நெருங்கும் நேரத்துல நம்ம இது தொடர்பான விஷயங்களை பேசி சசிகலா வந்து என்ன பொறுப்பு கொடுக்கலாம், பொறுப்பு கொடுக்க வேணாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டோம், சாதாரண ஒரு நபரா வந்து அவங்க வந்து அதிமுக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கறத வந்து ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாரு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சசிகலாவை வந்து மிரட்டி எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலுமே சசிகலாவுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பொறுப்புகளை கொடுத்தாதான் அவரை நம்பி வரக்கூடிய அந்த சமூகம் சரி, அவரை நம்பி வரக்கூடிய சில நபர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது தான் வந்து வாக்குகளா மாறும். சசிகலாவை சும்மா டம்மியா சேர்த்தோம்னா கண்டிப்பா அது வாக்குகளா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக யூகிச்சு என்ன பண்ணிருக்காங்க. அது தொடர்பா தான் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து சசிகலாவுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த சைடு நடந்துட்டு இருக்கும்போது, இந்த சைடு பாத்தீங்கன்னா அதிமுகவுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரன் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சனால இப்ப ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாத்தீங்கன்னா விஜய் தரப்போட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தான் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப செய்தியாளர்களை வந்து என்ன கேட்டாங்கன்னா வந்து நீங்க எல்லாம் அரசியல் முதிர்வு, அரசியல் அனுபவம் பெற்றவங்க, அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து விஜய் கூட எப்படி கூட்டணி போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்ப டிடிவி தினகரன் ஒரு விஷயத்த சொன்னாரு. எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கின போது ரொம்ப அரசியல் அனுபவம் பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் எம்ஜிஆரோட கூட்டணி வந்து சேர்ந்தாங்க. அப்படிதான் வந்து நீங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா அவருமே ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. எம்ஜிஆர் கட்சி தொடங்குறதுக்கு ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடியில இருந்தே திமுகவுல வந்து பணியாற்றி இருக்கார். திமுகவுல அவர் என்ன பண்ணாரு, எம்எல்ஏவா இருந்திருக்கார். அப்படி இருக்கிற ஒரு பட்டத்துல அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இருந்தது. ஒரு 10-15 வருடங்கள் அரசியல் அனுபவம் பெற்றுதான் அவர் அதிமுக தொடங்கினாரு. அது தெரியாம வந்து டிடி தினகரன் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்குது. எம்ஜிஆரையும் விஜய் வந்து விஜய் தான் எம்ஜிஆரை வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னா இப்ப விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு டிடிவி தினகரனையும் எம்ஜிஆரை வந்து கம்பேர் பண்ணி விஜய் இது பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஓபிஎஸும் பாத்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி சேர்றது சம்பந்தமா கேட்ட போது அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. உண்மையிலேயே என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் தரப்பும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வரத விரும்புறாங்க. ஏன்னா வந்து அதிமுக இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு உறுதி ஆகினதுனால இனிமே வந்து அதிமுகவை நம்பி ஒரு பிரயோஜனங்களா அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் வந்து ஏடிஎம்கேவை இந்த மதுரை மாநாட்டில் அட்டாக் பண்ணி பேசினாரு. இப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சரியா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுங்க, கட்சிகளும் சரி நிர்வாகிகளும் சரி அந்த அனுபவம் இருக்கவங்க. குறிப்பா டிடிவி தினகரன் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம ஒரு டென்ஷன் ஆகாம ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபரு. அவருக்கு வந்து பல நிர்வாகிகளை ஜெயிக்க வச்சிருக்காரு. குறிப்பா தேனியில ஓப்பன்னீர்செல்வத்தையே வந்து வெற்றி பெற வச்சவர் வந்து டிடிவி தினகரன் தான். அப்படிங்கிற போது அவர் வந்து நம்மளோட கூட்டணியில இருந்தா கண்டிப்பா நம்ம வெற்றிக்கான முகாந்திரங்கள் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பும் வந்து பேசியிருக்காங்க. அதனால இவங்க இரண்டு பேரையும் வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கிற சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாமகவும் தேமுதிகவும் யாரு கூட கூட்டணி போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியா இருந்துகிட்டு சொல்றீங்கல்ல. இவங்க கண்டிப்பா வந்து திமுக கூட கூட்டணி சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது தேமுதிக. அதனால அவங்க இப்ப விருப்பப்படுறது பாத்தீங்கன்னா அதிமுக இல்ல விஜய் கூட்டணி அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விஜய் தரப்பு வந்து இந்த தொகுதிகளை தாண்டி கொஞ்சம் ஒரு 50% அளவுக்கு வந்து பணத்தையும் தர்றோம் அப்படின்னு சொன்னனால அவங்கள ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்பா இருக்குது. ஏன்னா வந்து
மேலும் சில கட்சிகள் வந்து விஜய் கூட்டணியில வந்து சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கூட்டணி பலம் பெறும். அப்ப வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஏற்கனவே வந்து அதிமுகவுல வந்து புதுசா எந்த கட்சிகளும் சேரல அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே இந்த புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சான்பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி எல்லாம் கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக கூட்டணி வந்து மேலும் வலுவிழந்துகிட்டே வருது. அப்ப வாக்கு வங்கி தொடர்ச்சியா சரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து விஜய் கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம விஜய் கூட போனோம்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேமுதிக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமை காத்து தேர்தல் நெருங்கும் நேரத்துல வந்து என்னன்னா அனலைஸ் பண்ணி யாரு கூட கூட்டணி சேரலாம் அப்படிங்கறத இது பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தேமுதிகவோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜயா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பாமக வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ், அன்புமணி இரண்டு தரப்புக்கும் இருக்கிற ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாமகவுல அன்புமணி என்ன பண்ணாருன்னா பாஜக கூட கூட்டணி, ராமதாஸ் வந்து திமுகவா இல்ல அதிமுக அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தாரு. இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்புமணியே இப்ப முடிவு பண்ணியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலும் போது அந்த விஷயங்களை பாத்துக்கலாம். யாரு கூட பாஜக கூட கூட்டணி அமைக்கிற சம்பந்தமா. இப்ப விஜய் வந்து துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் தர்றேங்கிறாரு. ஆனா இப்ப இதேதான், இப்ப கட்சிகள் ஏதாவது கட்சிகள் சேர்ந்துச்சுன்னா வலுவாகும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக என்ன கணக்கு போட்டாங்களோ அதே கணக்குல வந்து இப்ப பாமகவும் இருக்காங்க. அதனால அவங்களும் வந்து இந்த தேர்தல் நெருங்க நேரத்துல அந்த கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இவங்க எல்லாருக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி சேர்றதுல தான் ஆர்வமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி இருந்தாலும் அதுல 3 முனைகள் வந்து கடுமையான போட்டி இருக்கும். அதாவது திமுக, அதிமுக இங்கிட்டு வந்து தாவேகா இடையில கடுமையான ஒரு போட்டி இருக்கும்னு சொல்லப்படுது. நம்ம இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு இடையில வந்து செங்கோட்டையனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், பாஜக இந்த விவகாரத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுங்க.